அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 2025 மார்ச் 29 நடக்க இருக்கும் சனி பெயர்ச்சிக்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்தெந்த வகையில் நன்மைகளை கொடுக்க போகிறது, என்ன பலன்கள் என்பதை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2.5 ஆண்டு காலமாக கும்பராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் இந்த வருஷம் 2025 மார்ச் 29 மாலை 5:50 மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். இதுவரை கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ளே நுழைய போகிறார். இந்த காலகட்டத்தில் இந்த சனி பெயர்ச்சியில் விருச்சிக ராசிக்கு என்னென்ன நடக்கும் என்பதைத்தான் இப்போது பார்க்க போகிறோம், பேச போகிறோம். பொதுவாக விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் மூன்றுமே வரும். இந்த விருச்சிக ராசியில் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நான் இப்போ சொல்ல போகும் பலன்கள் பொருந்தும். சனியின் சுழற்சி 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது. அதில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராசியை விட்டு ராசி சனிவான இடம்பெயர்ந்து போய்கொண்டே இருப்பார். கடந்த 2.5 ஆண்டுகளில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மிக கடுமையான கால்வலி, முழங்கால் மூட்டு வலியால் அவதிப்பட்டிருப்பீர்கள். நிறைய பேர்த்துக்கு நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கும், முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கும் வாய்ப்புகள் உண்டு. கால்களில் சர்ஜரி நடந்திருக்கும். நடப்பதற்கு நிறைய சிரமப்பட்டிருப்பீர்கள். கால்நடை தொழிலில் இருந்தவர்கள், ஆடுகள் மாடுகள் கோடிகள் வளர்ந்திருப்பவர்கள் நிறைய சிரமத்திற்கு ஆளாயிருப்பார்கள். கால்நடைகளால் மிகப்பெரிய நஷ்டங்களை சந்தித்திருப்பீர்கள், அல்லது கால்நடைகள் காணாமல் போயிருக்கலாம். விவசாயத்தில் மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கலாம். விருச்சிக ராசியில் பிறந்த நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சொந்தக்காரின் டார்ச்சரை அனுபவித்திருப்பீர்கள். நிறைய நேரங்களில் மிகுந்த கவலையோடையே காலம் கழிந்திருக்கும். கடந்த 2.5 ஆண்டுகளாக பிரச்சனைகள் மாறி மாறி வந்திருக்கும். வாழ்க்கையை உங்களுக்கு வெறுத்து போயிருக்கும். நிறைய பேருக்கு அம்மாவை இழந்திருப்பீர்கள். தாய் வழி சொத்துக்கள் கையை விட்டு போயிருக்கும். தாயின் அன்பை இழந்திருப்பீர்கள். வேலையில் பிரச்சனைகள் வந்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும். இனி அடுத்து வரும் 2.5 ஆண்டுகளில் இதுவரை இந்த உடல்நல பாதிப்புகள் படிப்படியாக விலகும். முழங்கால் வலி எல்லாம் இருந்த இடத்துல காணாமல் போய்விடும். பயப்படவே வேணாம். மார்ச் 30 மேல இதெல்லாம் திடீர்னு காணாம போகும். இனிமேல் கால்நடைகளால் நீங்கள் நன்மை எதிர்பார்க்கலாம். கால்நடை தொழில் சீரடையும். விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூலை காண்கலாம். எந்த பயிர் மகசூல்ல பயிர் பண்ணாலும் சரி, வெள்ளாமையில கூடுதல் லாபத்தை நீங்க பார்க்க முடியும். வேலையில் இந்த பிரச்சனைகள் விலகும். சீனியர் டார்ச்சரு, அது மெமோ கொடுத்தது, சஸ்பென்ஷன், டெர்மினேஷன், அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் மார்ச் 29 விளைக்கும். பயப்பட தேவையில்லை. விசாகம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரமே விருச்சிக ராசியில தான் வரும். இயல்பாகவே விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி அறிவு ரொம்ப ரொம்ப அதிகம். பெரும்பாலும் இங்க டீச்சர்ஸாக தான் இருப்பாங்க. படிப்பு அதிகம், உங்களுக்கு அறிவு அதிகம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கனரக தொழிலில் நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி கற்பிப்பதில் நாட்டம் அதிகமாக இருக்கும். கணக்கு வழக்குகளை உங்களுக்கு பூரா அத்துபடி. ஆடிட்டிங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வரும். எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். இப்படிதான் போயிட்டு இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள்
இயற்கையாகவே அழகாக இருப்பார்கள், அறிவு அதிகமாக இருக்கும். ஆனால் இவர்கள் கோபம் வரக்கூடாது. வந்துவிட்டால் நிறைய நேரங்களில் அபூர்வமாக கடுமையாக பேசுவார்கள். அது மற்றவர்களையும் மனம் பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள். இரக்க குணம் ரொம்ப ரொம்ப இவர்களுக்கு அதிகம். விருச்சிக ராசியில் பிறந்தாலே இவர்கள் சமையல் அரசர்கள், சமையல் அரசிகள். இவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இவர்களுக்கு சமையல் நாட்டம் அதிகமாக இருக்கும். விதவிதமாக சமைக்கிறதெல்லாம் இவங்க மேதைகளாக இருப்பார்கள். இவர்களுக்கு இயற்கையாகவே அதிர்ஷ்டம் உண்டு. விசாலமான எண்ணம் படைத்தவர்கள் இவர்கள். பிராட் மைண்ட், தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் இவர்கள். எங்க போனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடவே வரும். உதவி செய்யும் மனப்பான்மை கொண்ட இவர்களுக்கு பெரும்பாலும் மனசுக்கு பிடித்த வாழ்க்கை துணையை அமைவார்கள். நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவார்கள். மேக்சிமம் ஒரு 80% தான் நடக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே நிறைய சொத்துக்கள் இருக்கும். பிறக்கும் போதே தோட்டம் துறவு இருக்கிற வீடுகளில் தான் பிறப்பாங்க. மனை நிலம், உழவடை விவசாய நிலங்கள், வீடுகள், சொத்துக்கள் எல்லாமே இருக்கும். அப்படி பிறக்கும் போதே இல்லைன்னாலும் பிற்காலங்களில் இவர்களை சேர்த்து வைத்து விடுவார்கள். இவர்களை பிறக்கும் குழந்தைகளை நன்றாக படிக்க வைப்பார்கள். குழந்தைகள் படிப்பில் மேதைகளாக வருவார்கள். விருச்சிக ராசியில் பிறந்துள்ள குழந்தைகள் கல்விக்காக இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். இவர்களின் அர்ப்பணிப்பின் பலன் குழந்தைகள் மாபெரும் மேதைகளாய், அறிவு ஜீவிகளாய், விஞ்ஞானிகளாய் வருவார்கள். நாட்டின் தலைவர்களாக பிரகாசிப்பார்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதிலே சீக்கிரமாக திருமணம் நடந்து முடிந்து விடுகிறது. பெரும்பாலும் லேட் மேரேஜ் இல்லை. காதல், அன்பு எல்லாமே இவர்களிடம் அபரிமிதமாக கொட்டி கிடக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக வாழ்க்கை துணை கணவர் அல்லது அமையக்கூடிய மனைவி மிகப்பெரிய டார்ச்சராக அமைந்து விடுகிறார்கள். விருச்சிக ராசியில் பிறந்து கணவனும் மனைவியும் மிகப்பெரிய டார்ச்சரா இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி அமையாது. அப்படியே அமைஞ்சதுன்னா அதுக்கு என்ன காரணம்? பொருத்தம் பார்க்குறப்ப மேலோட்டமா பார்த்துட்டு ஜாதகத்தை செகண்டா வச்சுட்டு முகஸ்துதிக்காக, முகத்தாசனையும் சொல்லுவோம், முகஸ்துதிக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி பண்றப்ப கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங் பாதிக்கும். மைண்ட் செட் ஒத்தே வராது. முதல்ல கல்யாணம் பண்றோம்னா புருஷனுக்கு மனைவி எதுக்கு பொருத்தம் பண்ணோம்? மைண்ட் செட், மனப்பொருத்தம் முதல்ல ஒத்து தான் பார்ப்பாங்க. அது ஒத்து வந்துச்சுன்னா பொறுத்ததுலேயே மேக்சிமம் தெரியும். அதுக்கு மேல ஜாதகம், எண்ணங்கள் மாறுபட்டு வந்துச்சுனாவே பிரச்சனை கண்டிப்பாக தலை தூக்கும். காரணமே இல்லாம விருப்பம் வரும். மைண்ட் செட் மாறிச்சுன்னா காரணமே இல்லாம விருப்பம் வரும். அந்த காரணம் எல்லாம் அந்த வெறுப்பு பிரிவினையில போய் முடியும். இவை எல்லாமே ஜாதகத்தில் பிரதிபலிக்கும். கண்டிப்பா உள்ளுக்கு தெரியும். ஜாதகம் உள்ளுக்கு டீப்பா போனா எல்லாம் தெரியும், முன்னவே தெரியும். பொருத்தம் பார்த்தீங்க இப்ப எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற கேள்வியே வராது. நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை போயிடும், தொழில் டக்குன்னு ஸ்டாண்டே நின்று போயிடும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் நடக்கும், வரிசையாக படிப்படியாக எல்லாம் நடந்துகிட்டே வரும், வரிசையாக அடிமேல் அடி விழுவும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பொருத்தத்தை ஆழமாக ஆராயாமல், ஜாதகத்தை முழுமையாக பார்க்காம மேலோட்டமாக 10 பொருத்தம் இருக்குது, 12 பொருத்தம் இருக்குது, அதுக்கு எத்தனை வருது அப்படின்னு போட்டு ஏனோ உதாரணம்னு பார்த்துட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது. பொருத்தம் பார்க்க போகிறப்ப முழுமையாக ஜாதகத்தை ஆராய்ஞ்சு சொல்லுங்கள், உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். பட்டும் படாமல் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. முன்னவே தெரியும், கல்யாணத்துக்கு முன்னவே தெரியும் பிரிவினை வருமா வராதா, டைவர்ஸ் எப்போ வரும், எந்த தேதியில் வரும், எப்போ சண்டை வரும், எப்போ இப்போ பொண்ணு கோச்சிட்டு அப்பா வீட்டுக்கு போகும், இது எல்லாமே முன்னவே தெரியும். எல்லாம் கண்டுபிடிக்கலாம். டைம் எடுக்கும், கூடுதல் டைம் எடுக்கும், கொஞ்சம் அவகாசம் எடுக்கும். ஜாதகத்தை தெளிவாக ஆராய்ந்து விட்டு பொண்ணு மாப்பிள்ளை இணைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னவே இதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு நல்லா வரும் அப்படின்னா கல்யாணம் பண்ணுறது ரொம்ப பரவாயில்ல.
பொருத்தம் நல்லா வந்து ஜாதகம் நல்லா வந்து ஜாயின் பண்ணி விட்டோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நியாயம் பேசுகிற வேலை மிச்சம். அரைக்குறையாக பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் காலத்துக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அது சரியும் பண்ண முடியாது. பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல தான், பிடிக்குதுன்னா பிடிக்குது, ரீசன் தெரியாது. சனிமான ஒரு சுற்று 30 வருஷம் சுத்தறதில்ல. இந்த 30 வருஷத்தில் 7.5 சனி ஒரு தடவை வரும். அது 7.5 வருஷம் அதனுடைய வேலை செய்யும். அர்த்தாஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு 2.5 வருஷம் வேலை செய்யும். அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு 2.5 வருஷம் வேலை செய்யும். கண்ட சனின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு 2.5 வருஷம் வேலை செய்யும். இந்த 4 பார்ட்டுமே ஒரு ஜாதகனுடைய வாழ்க்கைகள் ஒரு பெரிய பங்கை எடுத்துக்கொள்ளும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, எதுக்கு இந்த சனிவரன் பாட்பாட்டை நம்ம வாழ்க்கையில் கொடுக்க வராருன்னா, போன ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவ புண்ணியங்களை, அதன் கர்ம வினைகளை, கர்ம வினை பயனை இந்த பிறவில் சனி பகவான் நமக்கு குறைப்பதற்காக சில ரிஸ்கெல்லாம் கொடுக்குறார். அதற்கான சோதனையான காலகட்டம் தான் இதெல்லாம். சனி பகவான் கர்ம வேலைகளை குறைக்கக்கூடியவர். சனி பகவானை கும்பிடணும், சனி பகவானை மதிக்கணும், கும்பிடணும். கும்பிட்டா பிரச்சனை குறையும். ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும். ஒரு துன்பம் வந்துச்சுன்னா பின்னால இன்பம், ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக வரும். சனி பகவான் பயங்கரமாக கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா பின்னால் எதையும் கொடுத்துட்டு தான் போவார். டக்குன்னு அது வந்து ரிலீஃப் ஆகும். அதை நம்ம காத்து இருக்கணும், அதை ஏற்றுக்கணும். கடந்த 2.5 வருஷத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தந்தை சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள் எல்லாம் கைவிட்டு போயிருக்கும். நிறைய சொத்துக்கள் இழந்திருப்பீர்கள், அல்லது நிறைய சொத்துக்களை விற்றிருப்பீர்கள். அந்த சூழ்நிலை வந்திருக்கும். சொத்துக்களுக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனை வந்திருக்கும். அம்மாவுக்கு கண்டம் வந்திருக்கும். அம்மாவுக்கு சர்ஜரி நடந்திருப்பாங்க, வாய்ப்புகள் உண்டு. அம்மா வீட்டோட உறவுகள் முழுமையாக முறிந்து போயிருக்கும், தொடர்பே எல்லாம் வந்திருக்கும். நிறைய நேரம் தலையில ஹெட்டேக் வந்துடலாம், இல்லை தலையில சர்ஜரி வந்திருக்கலாம். இதெல்லாம் பிரச்சனை உண்டு. அடிவயிற்றில் பிரச்சனைகள் வந்திருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கும். இந்த போன 2.5 வருஷத்துல இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் இருந்திருப்பீங்க. இனி அடுத்து வரும் மார்ச் 30 அடுத்து வரும் 2.5 ஆண்டுகள் இந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. வந்த நோய்கள்லாம் படிப்படியாக உங்களை விட்டு வெளியேறும். ஆனாலும் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசியில் பிறந்தாவே இயற்கையாகவே உறவினர்கள் டார்ச்சர் ரொம்ப ரொம்ப அதிகம். உறவினர்களை விட்டு நீங்கள் விலகுவது உங்களுக்கு நன்மை தரும். விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் இளம் வயதினராக இருந்தால் காதல் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. காதல் வரும், காதல் பிரச்சனைகள் வரும். காதல் பிரச்சனைகள் தான் கொண்டு போய் நிறுத்தும் அடுத்த 2.5 வருஷம். அடுத்து வர 2.5 ஆண்டுகளில் ஏதாவது காரணத்துக்காக பூர்வீக சொத்துக்களை நீங்கள் விற்க வேண்டிய சூழ்நிலையும் காட்டுகிறது. பூர்வீக சொத்துக்களை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையும் காட்டுகிறது. ஹையர் எஜுகேஷன் கண்டிப்பாக உண்டு. ஊர் விட்டு ஊர் மாதிரி, அல்லது மாநிலம் விட்டு வேறு மாநிலம், அல்லது வெளிநாடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு உயர் படிப்புக்காக நீங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதில் ஏகப்பட்ட தடைகள் உண்டு. தடைகளை தாண்டி தான் நீங்கள் முன்னேற முடியும். தடைகளை தகர்த்து விட்டு படிப்பில் முன்னேறுங்கள், வெற்றி கொடி நாட்டுங்கள். வரும் 2.5 ஆண்டுகளில் உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பயப்பட தேவையில்லை. கடந்த 2.5 ஆண்டுகளைப் போல இருக்காது. இந்த வரும் 2.5 ஆண்டுகளில் வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு, வாழ்க்கை துணையை பிரிந்தவர்களுக்கு வரும் 2.5 ஆண்டுகளில் புதிய வாழ்க்கை துணை அமையும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லவர்களா என்று ஆராய்ச்சி செய்து பார்த்து வாழ்க்கை துணையுடன் இணையுங்கள். பக்கமா சமீபத்தில் லண்டன்ல இருந்து ஒரு ஜாதகம் வந்தது. கணவன் மனைவி 2 பேர் ஜாதகமே அனுப்பிச்சிருந்தாங்க. புருஷ மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. 2 குழந்தைங்க இருக்குது, சின்ன சின்ன குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்குது. வீட்டில் பயங்கரமான பிரச்சனை. 2 பேரோட ஜாதத்தையும் அனுப்புனாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஜாதத்தையுமே அனுப்புனாங்க. கணிச்சா வீட்டில் பயங்கர கருத்து வேறுபாடு. 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் நம்பலை.
நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறது ஒரு ஈகோ, ஒரு போட்டி. பரஸ்பரம் ஒருத்தர் மதிக்கல. ஒருத்தர் யாரும் இன்னொருத்தரை கணவன் மனைவி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, மனைவி கணவர் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, ஒரு சஜஷன் கூட பண்ணக்கூடாது, ஒரு விமர்சனம் பண்ணக்கூடாது. நீ எப்படி சொல்லாங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை, பயங்கரமா பிரச்சனை. ஜென்ரலாகவே வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா தொழில் சம்பந்தமா, அல்லது சமையல் சம்பந்தமா, அல்லது குழந்தைகள் படிப்பு சம்பந்தமா, அல்லது உறவினர்கள் வீட்டை ஏதாவது நிகழ்ச்சி சம்பந்தம், ஏதோ ஒரு டாபிக்கில் ஏதோ நான் பேச வேண்டி வரும். பேசிதான் அவனை, அதுக்கு பேர் தான் குடும்பம். ஆனால் எந்த விஷயத்த பேசினாலுமே கோச்சு நீ எப்படி சொல்லாங்கிற மாதிரி அது எக்கச்சக்கமா பிரச்சனை போயிடுச்சு. அது கோச்சிக்கிட்டாவே டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். என்ன பண்ணல தெரியல. முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சு போறது பரவாயில்லன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்றதே பெரிய விஷயமா இருக்குது. 50-55 வயசு வரைக்குமே மாப்பிள்ளை இருந்து பொண்ணு இருக்குது. கிடைச்ச வாழ்க்கை துணை வச்சு அனுசரிச்சு அப்படியே காலத்தை ரொட்டேஷன் பண்ணிட்டு போகிறது பரவாயில்லன்னு சொன்னேன். ஒன்று டைவர்ஸ் ஆகி விலகி போய் அடுத்த வாழ்க்கை துணை வர்றது லக்கா அமைஞ்சிட்டா பரவாயில்ல. இல்லை அது இன்னும் கசகசான்னு போயிடுச்சுன்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிச்ச ஓடின கதையை ஆகிடணும். அதனால சரின்ட்டு கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. வீடுனா அப்படி தான் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அக்கம் பக்கத்தில் சொந்தங்கள் எதுவுமே இல்லை, தனிமை, அதனால இந்த ஒரு விரக்தி இருக்கும். ஆனால் அனுசரிச்சு போன்னு சொன்னேன். இல்லை ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. ஹஸ்பண்ட் சொன்னார் 2 பேர்த்துக்கு சம்பளம் நிறைய வருது, 2 பேர்த்துக்கு கையிலுமே பல்க்கு பணம் இருக்குது. நான் சொல்கிறேன் அவ கேட்க மாட்டேங்களா, அவ சொல்ல நான் கேட்க மாட்டேங்கிறேன். வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. வீட்டுக்கு எவ்வளோ நேரம் கழிச்சு போனாலும் வீட்டில் அவள் ரெடியாக உட்காந்துருக்குறான். பயங்கரமாக தகராறு ஸ்டார்ட் ஆகுது. எடுத்த சாமானம்லாம் எடுத்ததில் இருறான். வீட்டுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது. தினமும் செத்து பிழைக்கிறதா இருக்குது. அதனால் தனியாக அடுத்த கல்யாணம் வேண்டாம்னாலும் பரவாயில்ல, இல்லைன்னாலும் பரவாயில்ல, இவர்லேருந்து வெளியே வந்துட்டா போதும், மண்ணல் இருக்குது. அவளும் டைவர்ஸ்க்கு ரெடியாக இருக்கலாம், நான் டைவர்ஸ்க்கு ரெடியாக இருக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. 2 பேர்த்து ஜாதியும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுல தசா புத்தி அந்தரம் பிரிவினைக்கான வழியை காட்டுது. என்ன பாடுபட்டு அவங்கள சேர்த்து வச்சாலும் பிரிஞ்சு போயிடும். சில மாசங்கள் கூட சேர்த்துருக்க வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முடியாது, வெளியே போனால் போதும் மனநிலை வந்துடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் டைவர்ஸ் வாங்கிட்டு வரது உத்தமம். 1 நாள் 2 நாள் பயந்து வாழலாம், மாசக்கணக்கு வருஷங்களும் வாழ்நாள் கூட பயந்து வாழ முடியாது. 2 பேர்த்துக்குமே அது மிகப்பெரிய வேதனையாக தான் இருக்கும். அதனால ஜாதகத்தில் கட்டத்தில் இதெல்லாம் தெரியும், முன்கூட்டியே எல்லாம் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னே எல்லாம் கண்டுபிடிக்க முடியும், தெரியும் இதெல்லாம். இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வசந்த காலமாகத்தான் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரச்சனை வளர்க்க வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனை இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். இதெல்லாம் மைண்டில் போட்டுக்காதீங்க. அடுத்த 2 வருஷம் மைண்டில் போட்டுக்காதீங்க. கடந்த 2.5 வருஷமா இந்த பிரச்சனை அத்தனை நீங்கள் ரிலீஃப், சந்தோஷமா இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. வரும் 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு ஒரு வசந்த காலம். வாழ்த்துக்கள். அஸ்ட்ரோ மாங்குடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மாங்குடி யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. லக்ன பலன்கள் வந்து கொண்டிருக்கிறது, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். நாம் மீண்டும் அடுத்தடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.